வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஜாக்டோ ஜியோவின் மாநில பொறுப்பாளரும் ஆசிரியர் பயிற்றுனர் சங்கத்தினுடைய மாநில தலைவருமான திரு முருகன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். சார், இப்போ ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது ஆசிரியர்கள் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, தகுதி தேர்வோட ஆசிரியருக்கு முன்பாக தகுதி தேர்வுகள் இருக்கு, ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம் தகுதி தேர்வுகள் இருக்கு. இப்போ இந்த டெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதை இப்போ இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களும் எழுதணும் அப்படின்ற மாதிரி தகவல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது சரியானதா? இது இந்த தீர்ப்பு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த தீர்ப்பு பற்றி தமிழக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளிக்க வேண்டும். அது அவர்கள் இல்லை முழுமையாக அந்த தீர்ப்பை நாங்கள் படித்துவிட்டு சொல்கிறோன்ற மாதிரி பள்ளி சொல்லியிருக்காங்க. முழுமையான தீர்ப்பு 110 பக்கம் தீர்ப்பு எல்லாருக்கும் வந்துருச்சுங்க. 110 பக்கம் வந்திருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிற விஷயம், கேஸ் யார் போட்டாங்க, முதல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆசிரியர்கள் நியமனம் பற்றிய ஜட்ஜ்மெண்ட் அல்ல. இந்த ஜட்ஜ்மெண்ட் 3 தன்மைகளை கொண்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு டெட்டு பொருந்துமா பொருந்தாதா, ப்ரமோஷன் பதவி உயர்வுக்கு டெட்டு வேணுமா வேணாமா, அடுத்தது எய்டட் அரசு உதவி பெறும் பள்ளி, அடுத்தது அன்எய்டட் மெட்ரிகுலேஷன் பள்ளி, இவர்களுக்கு டெட்டு வேணுமா வேணாமா, இதுதான் சப்ஜெக்ட். இதில் அரசு ஆசிரியர்களை பற்றி சப்ஜெக்ட் வரல. கவர்மெண்ட் டீச்சரை பற்றி அவங்க நேரடியாக இந்த விஷயத்தை கேஸுக்கு போடவே இல்லை. ஒரு டீச்சர் தமிழகத்திலிருந்து ஒரு டீச்சர் வழக்கு போட்டாங்க. அவங்க வழக்கு போட்டது தமிழக அரசை எதிர்த்து போட்டாங்க. தமிழக அரசை எதிர்த்து தமிழக அரசு தான் ரெஸ்பாண்டன்ட்டு. பெட்டிஷனர் ஒரு டீச்சர், ரெஸ்பாண்டன்ட் தமிழக அரசு. எங்களுக்கு இன்னும் பதவி. வழக்கோட சாராம்சம் என்ன? அந்த வழக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் ஆசிரியராக வேலை செய்கிறோம், எங்களுக்கு பதவி உயர்வு 20-25 வருஷமாக நீங்கள் கொடுக்கல, பதவி உயர்வு வழங்குங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் வழக்கு போட்டாங்க, உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க. அந்த உயர்நீதிமன்ற வழக்கு என்ன சொன்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட போனாங்க, அப்புறம் டபுள் பெஞ்சு. முதல்ல அந்த கேஸ் பதிவானது மதுரை உயர்நீதிமன்றம், டபுள் பெஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் போச்சு. ரெண்டுத்துலையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பதவி உயர்வுக்கு டெட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இங்கேயே கொடுத்துட்டாங்க, உயர்நீதிமன்றத்திலே கொடுத்தாச்சு. அதை எதிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மேல்முறையீடு செய்கிறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அதே காலகட்டத்தில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில், கேரளா போன்ற மாநிலங்கள் சார்ந்த எல்லா டெட்டு வழக்குகளும் கம்ப்ளீட்டாக தனித்தனியாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாமே அரசு உதவி பெறும் பள்ளி சார்ந்ததும் மைனாரிட்டி சிறுபான்மை பள்ளிகள் சார்ந்த விஷயம்தான் சப்ஜெக்டே. அவங்க தான் வழக்கு போடுறாங்க. இப்போ நேரடியாக தமிழக அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி எந்த உத்தரவும் கிடையாது. அந்த கவர்மெண்ட் டீச்சரை பற்றி அவங்க டீல் பண்ணல. அதில் குழப்பம் வருவதற்கு காரணம் என்னன்றது நான் பிறகு சொல்கிறேன். ஏன் குழப்பம் வருது, ஏன் பதட்டமாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும், ஏன் செய்யலை அப்படின்றத இப்போ நான் தெளிவாக விளக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த 3 பாயிண்ட்டுக்காக தான். அதான் பிரேயரே, அதான் 3 தான் பிரேயர். இதில் நியமனம் பற்றிய பிரேயர் கிடையாது. இந்த ஜட்ஜ்மெண்ட் எதை கோட் பண்ணுறாங்க, ஆர்டி ஆக்ட் 2009. ஆர்டி ஆக்ட் 2009 பிரகாரம் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாண்புமை நீதிபதி அவர்கள் சொல்லுகிறார். ஆர்டி ஆக்ட்ல டெட்டு பற்றி ஒரு வரி கூட இல்லை. டெட்டு என்ற வார்த்தையே ஆர்டி ஆக்ட்ல கிடையாது. இது ஆர்டி ஆக்டினுடைய ஒரிஜினல் பதிவு. தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட ஆங்கில வெர்சன் இது. ஆர்டிகல் 23, அதாவது இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் பிரிவு 23(1) கீழ் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு அவர் ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காரு. இதுல டெட்ன்ற ஒரு வார்த்தை கூட இல்லை. NCTE அவர்கள் என்ன பண்றாங்க, 29/7/2011 அன்று ஆர்டி ஆக்ட் வந்த பிறகு ஆசிரியர்களை எவ்வாறு நியமிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கைடன்ஸ் போடுறாங்க. NCT என்பது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன்.
அவங்க யார் கீழே வராங்க? மத்திய அரசாங்கத்தின் கீழ் வர்றாங்க. இப்போ யார் அதுக்கு ஹெட்டு? அப்போ யார் ஹெட்டு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சர் தான் அதுக்கு செக்ரட்டரி, அவர் தான் ஹெட்டு. அவருக்கு கீழே தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இதில் என்ன போடுறாங்க? அகடமிக் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அகடமிக் அத்தாரிட்டி மினிமம் குவாலிஃபிகேஷனை நிர்ணயிப்பார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு. இதில் டெட்டும் கிடையாது, டெட்டும் கிடையாது, டெட்டும் கிடையாது, எந்த வார்த்தையும் அதனுடைய கெசட்லையும் கிடையாது, சட்டத்திலையும் இல்லை. இல்லாத ஒன்றை என்சிடி என்ன பண்ணாங்க? டெட் வைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க 29/7/2011 கெசட்டில் வெளியிடுறாங்க. அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து அது கைடன்ஸாக வெளியே வருகிறது. அந்த கைடன்ஸ் எல்லா மாநிலங்களும் டெட் வைக்கணும் அப்படின்னு அவங்க அனுப்புகிறாங்க. தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது கைடன்ஸ் தான், சட்டம் அல்ல. சட்டத்தில் டெட் பற்றி சொல்லலை, கைடன்ஸில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மாநில அரசாங்கத்திற்கு ஏற்ற வகையில் ஒரு கைடன்ஸை உருவாக்கி ஆல்ரெடி டிஆர்பி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து 2001 டிஆர்பி என்ற சிஸ்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வெறும் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து யாரை வந்து நியமிப்பது கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து 50% தான், மீது 50% நேரடி நியமன முறை தான் எல்லா துறைகளிலும் தமிழக அரசு 2001 முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ அந்த டிஆர்பி நடத்துகிற தகுதி தேர்வு இருக்கு இல்லையா? தகுதி தேர்வு இருக்கு இல்லையா? இப்போ அந்த தகுதி தேர்வும் எழுதி இப்போ இவங்க சொல்ல வர்றது, நீங்க சொன்னீங்களா இன்ஸ்டிடியூட் தெளிவா இரண்டு குழப்பம் வரிசையா சொல்லிட்டே வரேன். டிஆர்பி ஏற்கனவே நடந்திருக்கு. அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அவர்கள் என்ன பண்ணாங்க? சரி நாங்கள் டெட் வைக்கிறோம் அப்படின்னு அரசாணை 181 ஜிஓ நம்பர் 181 அவங்க போட்டாங்க. ஜிஓ நம்பர் 181 என்ன சொன்னாங்க? இது தகுதி தேர்வு மட்டுமல்ல, நியமன தேர்வு. நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட்டே இதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு டைரக்டாக என்ன பண்ணாங்க? வச்சு அப்படியே போஸ்டிங் போட்டாங்க. தகுதி தேர்வில் நீங்கள் செலக்ட் ஆன உடனே நீங்கள் வேலைக்கு போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? அம்மையார் அவர்கள் அரசாணை போட்டு அதே போன்று 12,000 பேரை செலக்ட் பண்ணி நந்தனம் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் பட்டமளிப்பு விழா நடந்தது. அதாவது அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. அந்த டியூட்டிக்கு நானும் தான் போயிருந்தேன், எனக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க. 12,000 பேருக்கு நியமனம் கொடுத்தாச்சு. இது என்சிடி நாம்ஸை தமிழக அரசு பின்பற்றினார். 2017ஆம் ஆண்டு அதே என்சிடி பிஜேபி அரசுக்கு வந்த பிறகு ஒரு நாம்ஸை வந்து ஆட் பண்ணாங்க. என்ன ஆட் பண்ணாங்கன்னா, டெட் என்பது தகுதி தேர்வு மட்டும் அல்ல, அது மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு போட்டாங்க ஒரு குண்டை. அப்போ எதுக்கு டீச்சர் ட்ரைனிங்? எதுக்கு பிஎட்டு? எதுக்கு எம்எட்டு? எதுக்கு டிகிரி? எதுக்கு 12th? சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கணும், பிஎட் படிச்சிருக்கணும், படிச்சிருந்தா நீங்கள் வாத்தியார் ஆகலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதே என்சிடி தான் சொன்னது, டீச்சர் ட்ரைனிங் வைங்க, இன்ஸ்டியூஷன் இல்லைன்னா அதிகமான இன்ஸ்டியூஷன் நீங்கள் வந்து வைங்க, அதிகமான பிஎட் காலேஜ் தொடங்குங்கன்னு சொன்ன பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க டீச்சர் ட்ரைனிங்கும் பிஎட்டும் பெருக்கெடுத்து ஓடினேன். அது நீங்கள் தானே சொன்னீங்க. இதே உச்சநீதிமன்றம் 2008ஆம் ஆண்டு வழிகாட்டுதல் பண்ணது, எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் இதே சுப்ரீம் கோர்ட் தான் சொன்னது. அப்போ இத்தனை காலம், அதாவது 2011க்கு முன்பு 2017க்கு முன்பு, இந்த 2 நாம்ஸ் வருவதற்கு முன்பு தமிழக அரசு பின்பற்றி கொண்டு தான் இருந்தாங்க. 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக சேர்த்துக்குங்க, பிஎட் இன் அடிஷன் டெட். இது வந்து பேசிக் ஆக்கிட்டாங்க, அடிப்படை கல்வி தகுதியை மாற்றினாங்க. ரைட்டு, அப்பயே இது பிரச்சனை வரல. எப்போ பிரச்சனை வந்தது? பதவி உயர்வுக்கு டெட்டு சேர்த்துக்குங்கன்னு சொன்னதான் பிரச்சனை காரணம். ப்ரமோஷனுக்கு டெட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்றைக்கு என்சிடி போட்டதோ அன்றைக்கே பிரச்சனை ஆரம்பித்தது. இப்போ பதவி உயர்வு பண்ணி ஒரு 15 வருஷம் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, பதவி உயர்வு கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல திருப்பி எக்ஸாம் எழுத சொல்றாங்களா? இப்போ அதுதாங்க பிரச்சனை. இப்போ அதுதான் குழப்பத்திற்கு காரணம். அதான் நீங்க இப்போ பேசிக்காக சொன்னீங்க இல்லையா, பேசிக் அடிப்படை குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு. அப்போ டெட் எழுது, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் பிஎட் முடிச்சு வந்தாலுமே ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு, அதாவது மற்ற துறைகள் போல் கிடையாது கல்வித்துறை இல்லையா. எங்கள் அடிப்படை எல்லாரையும் உருவாக்குறதே கல்வி தான், கல்வித்துறை. ஆசிரியர்கள் தான் முழு காரணம். அப்படிங்கும் பொழுது அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு தகுதி அப்படி தேவை அப்படிங்கிறது சரிதானே? அதாவதுங்க,
என்சிடி வந்து முதல்ல தப்பு பண்ணாங்க. என்சிடியே வந்து ஆர்டி 2009 முரணாக அவர்கள் கைடன்ஸ் வெளியிட்டாங்க. நீங்க டெட்ட அடிப்படை குவாலிஃபிகேஷன் சொன்னதே தப்பு. எங்க இதுல சொல்லியிருக்கிறாங்க? மினிமம் குவாலிஃபிகேஷன் முடிக்காமல் பீகார்ல, ராஜஸ்தான்ல, உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் வெறும் 12th படிச்சுட்டு 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வாத்தியாராக இருக்கிறான். அவனை தயவுசெய்து மினிமம் குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 வருடம் அவனுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுங்க. வித்தின் எ பீரியட் ஆஃப் 5 years. எதுக்கு? அவன் டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. அவன் பிஎட் முடிக்கிறதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? டெட்டில் புதுசாக ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தீங்க. அதுவே சட்டத்துக்கு புறம்பு, அகைன்ஸ்ட் த லா. எந்த லாவுக்கு? 2009 ஆர்டி ஆக்டுக்கு நேர் விரோதமானது. அது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒன்று, டெட்டு வந்து 2012 வந்தது. 2011 முன்பு 85,000 ஆசிரியர்கள் இங்கே டிஆர்பியில் நியமனம் செய்யப்பட்டு விட்டார்கள். டிஆர்பி என்பது ஒரு போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வுக்கு சிலபஸை வந்து அதே என்சிடி தான் இது மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்க, அது மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொன்னது அவங்க தான். இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள், ஆந்திரா உட்பட, தெலுங்கானா உட்பட, கேரளா உட்பட எல்லாருமே அவங்கவுங்க டிஆர்பி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க மாநில சிலபஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. கைட் பண்ணது யாரு? இதே என்சிடி தான். அப்ப நீங்க சொன்ன கைடன்ஸ் பிரகாரம் எழுதிவிட்டு வந்த அதே டிஆர்பி கேண்டிடேட் பதவி உயர் வருகின்ற போது அவர் டெட்டு எழுதணும்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்ப நீங்க முன்பு சொன்னது தப்பா? நீங்க தானே ஃப்ரேம் பண்ணி கொடுத்தீங்க. அதே இது டிஆர்பி என்பது கான்ஸ்டிடியூஷன் பாடி. இந்திய அரசியலமைப்பு உருவாகின்ற போதே ஒவ்வொரு மாநிலமும், இன்னும் கேட்டீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே இருக்கு. 1835 இந்த போர்டு இருக்கு. அந்த போர்டு அப்பிருந்தே பின்பற்றி வருகிறார்கள். ஐஏஎஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்க என்ன போர்டு வச்சிருக்கீங்க? யூபிஎஸ்சி வச்சிருக்கீங்க. ஐஏஎஸ் செலக்ட் பண்ணும்போது என்ன வச்சிருந்தீங்க அப்ப ஆங்கிலேயர்கள் காலத்துல? அது மாதிரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கும் பணியாளர்களை நியமிப்பதற்கும் டிஎன்பிஎஸ்சி என்கின்ற போர்டு வந்து ஆங்கிலேயர் காலத்துல இருந்து இருந்தது. அப்புறம் டிஆர்பி அதனுடைய வழியாக வருகிறது டிஆர்பி. அப்ப டிஆர்பி நீங்க வச்சீங்க. அப்ப தமிழக அரசுங்க என்ன பண்ணணும்? ஜட்ஜ்மெண்ட் அப்படி வந்திருக்குது. ஜட்ஜ்மெண்ட் கடைசி முதல்ல முன்னுரையில் ஆரம்பிக்கும் போது நீதிபதி அவர்கள் சப்ஜெக்ட் இது 3 தான் சொல்லிட்டார். இதுல அரசு ஆசிரியர் எங்க வர்றாங்க? அரசு நியமனம் பத்தி எங்க வருது? இதுல கேள்வி. மைனாரிட்டி ஒரு கேள்வி, அன்எய்டட் ஒரு கேள்வி, ப்ரமோஷன். இதுல கவர்மெண்ட் டீச்சர் பத்தி எங்க வருது? இல்ல அப்படியே இவங்க டிஆர்பி கேண்டிடேட் பத்தி இதுல கேள்வி எங்க வருகிறது? இல்ல அதுதான் கேக்குறேன். அப்ப எப்படி தவறாக புரிஞ்சு? டிஆர்பி எக்ஸாம் எழுதுனவங்க டெட் எழுதணும் இதுல இருக்கா? அதே போன்று 29/7/2011 முன்பு பின்பு இந்த கிளாரிபிகேஷன் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கா? கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது யாரு? தமிழக அரசு கொடுக்கணும். தமிழக அரசு இன்னும் கிளாரிபிகேஷன் கொடுக்கல. ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? மேல்முறையீடு போடுவதற்கோ அல்லது நீங்கள் வந்து வேறு உதவி செய்வதற்கோ நீங்கள் முயற்சிங்க, நாங்கள் அதை வரவேற்கிறோம், நாங்கள் தப்பு சொல்லலை. ஒரு அரசு அதை மட்டும்தான் பண்ண முடியுமா? அதாவது அகடமிக் அத்தாரிட்டி தான் என்சிடி. அவங்க வந்து அரசு ஊழியர்களுக்கு அத்தாரிட்டி அவங்க இல்லை. சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அவங்க கல்வி தகுதி எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தான் என்சிடி சொல்ல முடியும். ஆர்டி ஆக்ட்ல அதான் இருக்கு. ஒன்லி அகடமிக் அத்தாரிட்டி. அவங்க கல்விக்கு வந்து அத்தாரிட்டி. அது யாரு சொல்லி கொடுக்குறானோ அவனுக்கு அத்தாரிட்டி அவங்க அல்ல. அது யாருது? மாநில அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள். நாங்க யாருடைய ஊழியர்கள்? தமிழ்நாடு அரசின் ஊழியர்கள். ஊழியர்களுக்கு கல்வி தகுதி அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க. ரைட்டு. நீங்க ஏற்கனவே நீங்க என்ன வச்சீங்க, ஏது வச்சீங்க, எத்தனை பேரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க, அவர்களுக்கு ஊதிய நிர்ணயம் என்ன, சம்பள கமிஷன் என்ன என்று சொல்வதெல்லாம் தமிழக அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். நாங்க உங்க கட்டுப்பாட்டில் இருக்கோம். 2.25 லட்சம் ஆசிரியர்கள் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். இப்ப நாங்க குழப்பத்தில் இருக்கிறோம். குழப்பத்துக்கு காரணம் யாரு? என்சிடி. முதல்ல ஆரம்பிச்சது என்சிடி தான். அந்த என்சிடியினுடைய ஃப்ரேம் ஒர்க்கை இவங்க கோட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டினுடைய கடைசி 3 பேராகிராஃப் 213, 214, 215 பேராகிராஃப் வருது. அந்த பேராகிராஃபில் ஜட்ஜ்மெண்ட் முடிக்கிறார். என்ன முடிக்கிறாருன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பதிகாரம் 142 பயன்படுத்தி 55 வயசு மேலே இருக்கிறவங்க டெட் எழுத வேண்டாம், அதுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வந்து
மாநில அரசாங்கம் நீங்கள் வந்து 2 வருஷத்தில் டெட்டு வச்சு அவங்கள பாஸ் பண்ணி வைங்க அப்படின்னு கடைசி 3 அதான் ஆர்டர். மீதெல்லாம் எக்ஸ்பிளைன் கடைசி 3 பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாரு, 55 வயசு இருக்கிறவங்களும் எழுத வேண்டாம், பாவம் எழுத வேண்டாம், வயசு ஆயிடுச்சு, ரைட்டு, அவங்கள நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு அதை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அங்கே கைட் பண்ணிட்டார். ப்ரமோஷன், எல்லோருமே ப்ரமோஷனுக்கு எழுதணுன்னா நீங்கள் சட்டம் எப்போ போட்டீங்க? 2009. 2009க்கு முன்பு ஜாயின் பண்ண ஒரு டீம் இருக்கிறான். 2009 சட்டம் வந்தது, அமுலுக்கு 2009 வரல, சட்டம் தான் வந்தது, அப்படி அமல்படுத்தலையே. 2011 தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. என்னைக்கு 29/7/2011க்கு பிறகுதான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் நடக்குது. அதை பல மாநிலங்கள் ஏற்றுக்கவே கிடையாது. தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டாங்கன்னே வைங்களேன். அப்போ என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களோ அன்னிலிருந்து தானே ஒரு ரூல்ஸ் நீங்கள் வந்து இன்று முதல் தானே நீங்கள் பண்ண முடியும். ஒருத்த வந்து 1ஆம் தேதி கொலை பண்ணா, 2ஆம் தேதி கொலை பண்ணவனுக்கு என்ன தண்டனை, 2ஆம் தேதி வந்தால் 1ஆம் தேதி கொலை பண்ணவனுக்கு இது செல்லாது. இது சட்டம், இந்திய அரசியலமைப்பினுடைய பேசிக் தான். நானும் லா படிச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2011 ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு 1995 பாஸ் பண்ணிட்டு வேலையில் இருக்கான் பாருங்க, அவனை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான. என்ன சொல்றீங்கன்னா தீர்ப்பு 2009க்கு அப்புறம் பண்றவங்க சேர்ந்தவங்க மட்டும்தான் இல்லையா? 2009க்கு சட்டம் போட்டீங்க, அமுல் வந்தது என்னைக்கு? 29/7/2011 ஃப்ரேம் ஒர்க் வருது. ஃப்ரேம் ஒர்க்குக்கு பிறகு தானே வரணும். 2011க்கு பிறகு 2012 2011 இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் நியமனம் செய்யப்பட்டவங்களுக்கு 1200 பேர் தான். இந்த பிரச்சனைக்கு உட்பட்டவர்கள் அந்த அவ்வளவு மட்டும்தான், வெறும் 1200 பேர் தான். அதுல அவங்க அந்த 55 வயதுக்கு மேல இருப்பாங்க, அதுல வேற இருப்பாங்க. அதுல எப்படி ஒரு 200-300 பேர் போயிடுவான், ஒரு 800 பேர் பாதிப்பா. அவனுக்கு நீங்க சிறப்பு டெட்டு வைங்க, ஸ்பெஷல் டெட்டு. கண் பார்வையற்றவர்களுக்கு சிறப்பு டெட்டு வச்சாங்க, அது மாதிரி வச்சுட்டு போங்க. அது இல்லாம எல்லாருமே சொல்றாங்க சிறப்பு டெட்டு வைங்க, சிறப்பு டெட்டு வைங்க, எல்லாருக்கும் வைங்கன்னு. இது என்னது? இது சுனாமி வரும்போது, அதாவது இந்த நம்ம நோய் வந்துச்சு கொரோனா வரும்போது எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிட்டாங்க. அது மாதிரி எல்லாருமே வந்து அரசியல் மிக தெளிந்த அரசியல்வாதிகள் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிறப்பு டெட் வைங்க. எதுக்கு வைக்கணும்? 29/7/2011க்கு முன்பு எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டான். நீங்க 1200 பேர் தானே சொல்றீங்க? வெறும் 1200 பேர். அதுல நீங்க சொல்ற மாதிரி 55 வயசுக்கு மேற்பட்ட 300 பேர் இருப்பாங்க. அப்ப 800 பேர் இல்ல. அப்ப என்ன கேள்வினா, இப்ப அந்த பாதிக்கப்பட பிறந்த 800 பேருக்காக தான் நீங்க எல்லாரும் பேசுறீங்களான்னு கேக்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க எழுதானே போறாங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட் தெளிவு, டேட் தெளிவு, ஆக்ட், இந்த கிளாரிட்டி பிரகாரம் நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா 800 பேர் தான் இருக்கிறான். 800 பேருக்கு நீங்க சிறப்பு டெட்டு வைக்கிறீங்களா வைக்க மாட்டீங்களா? அது தனி கேஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது தனி கேஸ். அது 4 வருஷமா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. என்ன நீங்கள் 2 வருஷத்தில் பாஸ் பண்ணிட்டுங்க, 3 வருஷத்தில் பாஸ் பண்ணிட்டுங்க. அதில் பெரும்பான்மையாளர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், ஒரு சிலர் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்தவங்க கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சலுகை கொடுங்க. இது தமிழக அரசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. அந்த 800 பேருக்கு உங்களால் வழி செய்ய முடியாதா? அப்படி இல்லாமல் என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? 2.25 லட்சம் ஆசிரியர்களை பாதிச்சுட்டாங்க. எல்லாருமே போச்சு, எல்லா வீட்டுக்கு தான் போகணும். அதே நீதிபதி சொல்லியிருக்கிறார், 52 வயசு ஒருத்தருக்கு இருக்குது, 50 வயசு ஒருத்தருக்கு இருக்குது. அவருக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் 2 வருஷம் டைம் கொடுக்குறீங்க, அவர் பாஸ் பண்ணலைன்னா அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, உத்தரப்பிரதேசத்தில் டிஆர்பி இருக்கா? மத்திய பிரதேசத்தில் டிஆர்பி இருக்கா? பீகாரில் டிஆர்பி இருக்கா? அவன் 12வது படிச்சுட்டு வாத்தியாராக இருக்கான், 10வது படிச்சுட்டு வாத்தியாராக இருக்கான். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாடு நீங்கள் மீன் பண்ணீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னொரு கொடுமை கேட்டிங்கன்னா, அதில் 2வது பாயிண்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்டில் எல்லா மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கும் டெட்டு என்பது அடிப்படை தகுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மெட்ரிகுலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கூட தகுதி பெற்றவர்கள் இல்லை. அப்போ எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 20,000க்கு மேற்பட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் முடியலாமா?
யாருமே டெட்டு எழுதவும் இல்லை, அவங்க பாஸ் பண்ணவும் இல்லை, அவங்க கல்வி தகுதியோடு இல்லையா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்காரங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரைட்டு, அவங்களுக்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு நீங்கள் கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமா? இதில் யார் ஏமாந்தவங்க? அரசு பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள். அவங்கள போட்டு எல்லாம் உருட்டுறாங்க. என்ன உருட்டுறாங்க? அவங்க தான் அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களா, அவங்க டெட்டு எழுத மாட்டாங்களா? ஏன் எழுதணும்? ஏற்கனவே ஒரு தேர்வில் வந்தவர்கள், தமிழக அரசுடைய நாம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்ல அவங்க அவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது அவங்க எழுதுறதுல என்ன தப்பு? இதில் ஒரு கேள்வி வரும்ல. அதாவதுங்க, நான் நல்லாவே படிச்சிருக்கேன். இப்போ எனக்கு அடிப்படை தகுதின்னு ஒன்று படிச்சிருக்கேன். நான் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கு, நான் நல்லா படிச்சதுனால. அதில் என்ன தப்பு? ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரியை 25 வருஷம் வேலை செய்துட்டார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் 25 வருஷம் வேலை செய்துட்டீங்க, மீண்டும் ஒரு முறை ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் வேலையில் இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் 2 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போயிடுவீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு டிஎஸ்பி இருக்கார், ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், ஒரு தாசில்தார் இருக்கார், ஏன் எம்எல்ஏ இருக்கார், எம்பி இருக்கார். அவரை போய் கேளுங்களேன். நீங்கள் எம்எல்ஏ வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக எம்எல்ஏ இருந்துட்டீங்க, ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே நீங்கள் வந்து கட்சியில் இருக்கிறீங்க, பொறுப்பில் இருக்கீங்க, 25 வருஷமாக எம்எல்ஏ இருக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறோம், அதில் பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் எம்எல்ஏவை நீடிக்க முடியும், இல்லைனா உங்களுக்கு பென்ஷனும் வராது, நீங்கள் எம்எல்ஏவை இருக்க முடியும். சொல்லுங்களா? நீங்கள் இங்கே என்னென்ன ஆர்டிகல் 21 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 14, முதல்ல அரசு பணியாளர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கல்வி என்பது, கல்வி தகுதி என்பது அனுபவ கல்வி, பெரிய கல்வி. படிச்சுட்டு வேலைக்கு வராரு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுங்கன்னு அதே சுப்ரீம் கோர்ட் சொன்னது. 2008ஆம் ஆண்டு அதே சுப்ரீம் கோர்ட் சொன்னது, நீங்கள் வந்து அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுங்க. அதாவது அவங்க வந்து 20 வருஷம் ஆசிரியராக இருக்கிறாங்க, 25 வருஷம் ஆசிரியராக இருக்காங்க, 15 வருஷம் ஆசிரியராக இருக்காங்கன்னா அவங்களுடைய பணி நியமனத்திற்கு, அவங்களுடைய ப்ரமோஷனுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கணக்கில் எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருக்குமே தேர்வு வைங்கன்னு சொன்னால் ப்ரமோஷன் என்பதே இங்கே நடக்கல. இப்போ இறுதியாக வருதுன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புடைய சாராம்சத்தின்படி தமிழக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதை பற்றி அவர்கள் பேசவில்லை இல்லையா? பேசல, அது கிடையாது. ஆனால் தமிழக அரசு விளக்கம் அளிக்கணும். இந்த விளக்கம் அளித்ததுக்கு பின்புதான் முழுதாக தெரியும். ஆனா இந்த தீர்ப்போட சாராம்சம் படி தமிழக அரசு ஆசிரியர்களுக்கு இது கிடையாது. கவர்மெண்ட் டீச்சர் அதுல ஒரு வரி கூட போடல. மைனாரிட்டி, அப்ப இருக்கக்கூடிய மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி, மெட்ரிகுலேஷன், அது மட்டும்தான். அப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் வந்து இந்த தீர்ப்புக்கு பார்த்து பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையில்லை. அரசு, தமிழக அரசு ஜட்ஜ்மெண்ட் பத்தி உங்க கருத்து என்னன்னு தமிழக அரசு விளக்கம் அளிக்கணும். தமிழக அரசு விளக்கம் அளித்த பின்புதான் அனைவருக்கும் விளக்கம் அளிக்கணும். ஏன்னா அவங்க கீழே தான் நாங்க பணியாற்றுகிறோம். 2.25 லட்சம் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். இப்ப இது கேள்விப்பட்டோம்னா பல பேர் உடனே விண்ணப்பம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற தகவல் கேள்வி. விண்ணப்பம் போடுறாங்க, உடனே போடுறாங்கன்னா கேள்விப்படுறோம். போட்டுட்டு இருக்காங்க. அதாவது எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சகட்டுமேனிக்கு அப்ளை பண்றாங்க, போயிட்டு நெட் சென்டர்ல போய் குவியிறாங்க. எங்க 2.25 லட்சம் பேர் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆமா, அதான் இப்ப வந்த தகவல் படி எல்லா ஆசிரியர்களுமே 52 விண்ணப்பம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தகவல். 53 வயசு ஆசிரியர் அவர் போயிட்டு எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்றாங்க. எந்த துறையிலாவது, ஏன் நீதித்துறையில் நடக்குமா? நீதித்துறையில் நீதிபதியாக எப்படி ப்ரமோஷன் கொடுக்கறாங்க? இல்ல அவங்க அரசு பள்ளி ஆசிரியர் பத்தி சொல்லல இல்லையா? இவங்க ஒரு பதட்டத்துல செய்யறாங்க. ஏங்க அரசு பள்ளி ஆசிரியர் பத்தி சொல்லல, நீங்க எய்டட் டீச்சர் பத்தி கூட நீங்க சொல்றீங்கன்னு வைங்களேன். அவங்களுக்காகவும் சொல்றீங்க. அவங்களும் ஆசிரியர் தானங்க. அவங்க ஆசிரியர் இல்லையா? ஒரு மைனாரிட்டியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் இல்லையா? அவங்களும் மனுஷங்க தானே. இப்போ உங்களை போன்ற இப்போ ஆசிரியர் போயிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கும் அது உண்டா? எல்லாருக்குமே உண்டு, ஆசிரியர் பெண்களுக்கும் உண்டு. ஆனால் அதில் தமிழக அரசு பற்றியோ அரசு ஆசிரியர் பற்றியோ இதில் டீல் பண்ணல. இவங்க பதட்டத்தில் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பதட்டத்தில் இவங்க புரிஞ்சுக்கிறது இவங்க தப்பு கிடையாது. யாரு அத்தாரிட்டி? கவர்மெண்ட் விளக்கம். தமிழ்நாடு அத்தாரிட்டி யாருங்க? பள்ளிக்கல்வி விளக்கணுங்க. நாங்க வந்து மேல்முறையீடு போறோம்னு ஒரு தகவல் தான் வருது. இன்னைக்கு மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் அண்ணா நூற்றாண்டு லைப்ரரியில இன்னைக்கு 4 மணிக்கு சங்கத் தலைவர்கள்லாம் கூப்பிட்டுருக்காரு. சங்கத் தலைவரை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம்னு அவர் ஐடியா கேட்குறாரு. நல்ல விஷயம், நான் வரவேற்கிறேன். ஆனால் ஏஏஜி இருக்கிறாங்க, அட்வொகேட் ஜெனரல் இருக்காங்க, தமிழக அரசனுடைய அட்வொகேட் ஜெனரல் இருக்காங்க, சட்ட நிபுணர்கள் இருக்காங்க, எத்தனையோ மூத்த வழக்கறிஞர்கள்
அரசாங்கத்தில் இருக்காங்க, ஒரு பலமிக்க ஒரு அரசு இது. அவங்க கிட்ட இல்லாத ஒரு லீகல் அட்வைசர் இருக்காங்களா, அவங்க நினைச்சாங்கன்னா 1 மணி நேரத்தில் ஒரே ஒரு 4 வரியில் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வரி என்ன வரி? 29/7/2011 முன்பு அப்பாயிண்ட் ஆனவங்க கவலைப்படாதீங்க. 1 2012 பிறகு எல்லாமே டெட்டில் வந்துட்டீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நடுவில் 1500 பேர் தான் இருக்கிறீங்க, அவங்கள பற்றி நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், தைரியமாக இருங்க, மற்றவங்களும் நிம்மதியாக வேலை செய்யுங்க. நாங்கள் வந்து அடுத்த மாதம் ப்ரமோஷன், பிஜி ப்ரமோஷன் கொடுக்க போகிறோம், HM ப்ரமோஷன் கொடுக்க போகிறோம், நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணிக்கங்க. அதை செய்யாமல் உங்களை கைவிட மாட்டோம் என்று நீங்கள் சொல்வது ஆறுதலாக இருக்கிறது. சரியான விளக்கம் அளிக்கணும், விளக்க வேண்டும். சட்ட ரீதியான விளக்கத்தை, சட்ட ரீதியாக விளக்கத்தை நீங்க வந்து கமிட்மெண்ட் எடுங்க, டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. டிஆர்பியில் எழுதணுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? டிஆர்பியில் எழுதணும் பார்த்தா அதில் இல்ல, ஆனால் டிஆர்பியில் எழுதனோட 10 லட்சம் கிடக்கிறான், 85,000 பேர் பதறான். இது எல்லாத்துக்கும் தமிழக அரசு விளக்கம் அளிக்கணும். இன்னொன்று, இந்த ஆர்டி ஆக்டே 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான். 1 முதல் 8ஆம் வகுப்பு எலிமெண்ட்ரி செஷன். ஆனால் இந்த கேஸு எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஹைஸ்கூல் HM, பிஜி வாத்தியார், ஹையர் செகண்டரி HM எல்லாருமே பதவி உயர்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் இப்படி ஒரு பிளைண்டா ஒரு புரிதல் ஒன்று இருக்கிறது. இந்த கிளாரிஃபிகேஷன் யார் கொடுக்கணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசுக்கு இல்லாத நாலேஜா? ஒரே ஒரு டைரக்டருங்க, அவருக்கு நீங்கள் 1 ஹவர் டைம் கொடுங்களேன், அவர் இந்த பிரச்சனையை வந்து அழகாக சொல்லிடுவார் எங்களுக்கு. எல்லாரும் நாலேஜபிளான ஆளுங்க, எல்லாரும் சாதாரண ஆளும் கிடையாது. கண்டிப்பாக தமிழக அரசோட விளக்கம் அமைந்தால் மட்டும்தான் ஆசிரியர்கள் கொஞ்சம், தமிழக அரசு விளக்கம் அளிக்கணுங்க. எழுத்துப்பூர்வமாக சர்க்குலர் போட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ப்ரொசீஜரும் இப்படி, டிஆர்பியில் ஆனவங்களுக்கு இப்படி, எம்ப்ளாய்மெண்ட் ஆனவங்களுக்கு இப்படி அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக பிரித்து நீங்கள் விளக்கத்தை நீங்கள் அழிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எல்லாரும் சகட்டு மேனிக்கு டெட் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருப்பான். நாங்கள் டெட் அப்ளிகேஷனை போடுவதை நீங்கள் வேடிக்கை பார்க்குறீர்களா? வேறு NOC வேறு இதில் எல்லாரும் NOC வாங்கி பண்ணுங்க, என்ன இது? அப்போ தமிழக அரசு நாங்கள் துன்பப்படுவதை, துயரப்படுவதை, நாங்கள் அல்லல் படுவதை தயவு செய்து வேடிக்கை பார்க்காதீர்கள். நாங்கள் உங்களுடைய பணியாளர்கள், நீங்கள் விளக்கம் அளியுங்கள். நீங்கள் விளக்கம் அளித்ததே எங்களுக்கு நிம்மதி வரும். இப்போ நான் ஒரு ஆள் வந்து எத்தனை பேருக்கு என்னால் சொல்ல முடியும்? ஒரு ஆள் வந்து அது ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இப்போ இந்த சேனலில் நான் பேட்டி கொடுக்குறேன், இது ஒரு 50,000 பேர் பார்ப்பாங்க, அந்த மீதி பேர் 50,000 பேர் பார்க்கணும். தமிழக அரசாங்கம் நேரடியாக கொடுத்தால்தான் இது இருக்கு. நேரடியாக கொடுத்துட்டாங்கன்னா நிம்மதியாக இருக்கும். நீங்கள் வந்து முன்கூட்டியே அட்வான்ஸாக இந்த விளக்கத்தை எங்ககிட்ட கேட்டிருக்கீங்க, முதல்ல நாங்கள் நன்றி சொல்கிறோம். கேரளா அரசு வந்து ஒரு ஜியோ ஒன்று போட்டிருக்காங்க, அது ஒரு அரசு தானே, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. டெட்டு பற்றி அவங்க ஒரு விளக்கம் போட்டிருக்காங்க 2016. அதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எம்எட் படித்தவங்களுக்கு வேணாம், எம்ஃபில் படித்தவங்களுக்கு வேணாம், நீங்கள் நெட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா வேணாம், பிஹெச்டி படிச்சிருக்கீங்களா வேண்டாம். தனியாக எப்படி ஜியோ போட முடியுது? நீங்களாம் டெட்டில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறீர்கள், எப்படி அவர்கள் கொடுக்குறார்கள்? டெட் எக்ஸாம் என்பதே ஆர்டி ஆக்டில் சொல்லலை, அது வேறு விஷயம். ஆனால் டெட் எக்ஸாம் வந்துருச்சு, அதற்கு கேரளா அரசாங்கம் இப்படி ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. அப்போ சட்டசபையை கூட்டி நீங்கள் வந்து முதல்ல விளக்கம் அளிங்க, சட்டம் தேவைப்பட்ட சிறப்பு சட்டத்தை இயற்றுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம். உங்கள்கிட்ட ஒரு பலமிக்க அரசு இருக்கிறது, சட்டசபையை இயற்றி ஒரு தனி சட்டம் இயற்றுங்கள், ஒரு ஆர்டினன்ஸ் போடுங்க, ஒரு கொள்கை முடிவு எடுங்க, கொள்கை முடிவு எடுத்து ஒரு வலிமிக்க அரசு என்பதை மீண்டும் நிறுவியுங்கள். உங்கள் பக்கம் என்றைக்கும் தமிழக அரசு ஊழியர்கள் நிற்போம். மிக்க நன்றி. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுடைய விளக்கங்கள் மிக தெளிவாக இருந்தது. நிகழ்ச்சிகள் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது. தேங்க்யூ சார்.